செந்தில் பாலாஜி அந்த கட்சியினுடைய ஒரு செயல் வீரரா பல்வேறு அசாத்தியமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நபரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இங்கே இப்போ ஒரு முப்பெரும் விழா நடந்து முடிந்தது. திமுகவினுடைய முப்பெரும் விழா. வழக்கமாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி இந்த மாதிரி ஒரு பெருநகரங்களில் பெரிய கட்சிகளினுடைய அந்த விழாக்கள் நடக்கும். முதல் முறையாக கரூரில் நடத்தியிருக்காங்க. இந்த கரூரில் நடத்தப்பட்டதற்கான ஒரு முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அந்த கட்சியினுடைய ஒரு செயல் வீரரா பல்வேறு அசாத்தியமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நபரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னுடைய இனிய சகோதரர், அருமை சகோதரர், பாசமிகு சகோதரர், ஆற்றல் மிகு சகோதரர், செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே. ஸோ அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அவரும் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1,20,000க்கும் மேற்பட்ட சேர்கள் போடப்பட்டிருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடைச்சிருந்துச்சு. அதற்கும் அதிகமான கூட்டமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வருது. இன்னொரு இந்த இடத்துல முக்கியமான விஷயம் மழை. ஒரு பக்கம் இங்கே கூட்டம் முடிச்சுட்டு போறவங்க ஒரு திசையிலையும், கூட்டத்தை நோக்கி வர்றவங்க ஒரு திசையிலையும் கரூர் மாநகரே ஸ்தம்பிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே இணையா இருந்தாங்க. வர்ற கூட்டமும் வெளியில ஏற கூட்டமும் இணையா இருந்தாங்க. இப்படி ஒரு மழை திடீர்னு வர்ற நேரத்தில் எவ்வளவு கட்சிகளால் ஒரு கூட்டத்தை தாங்கள் திட்டமிட்டபடியே நடத்த முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். அதுக்கு ஒரு கட்டமைப்பு வசதி வேணும். இந்தியாவிலேயே வெகு சில கட்சிகளால் மட்டும்தான் அப்படியான ஒரு கட்டமைப்பு பலத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டமைப்பு பலம், அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை, ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை. அந்த அடிப்படை திமுகவுக்கு வலுவாக இருக்கிறதுனால தான் அவங்க 75 வருஷத்தை தாண்டி நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த இடத்துல ஒரு நிகழ்வையும் நாம நினைத்து பார்க்கலாம். 1949 ராபின்சன் பூங்கால திமுக அப்படிங்கிற கட்சி உதயமாகும் பொழுது, அதனுடைய முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அங்கேயும் கனமழை, கொட்டும் மழையில தான் திமுகவே உதயமாச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு அதனுடைய முப்பெரும் விழா ஒரு 75 வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த விழாவும் கொட்டும் மழையில அந்த மழையையும் பொருட்படுத்தாம திமுக தொண்டர்கள் பங்கேற்று நின்று இந்த நிகழ்வை நடத்தியிருந்தாங்க. ஸோ மழை அவர்களுக்கு புதிதல்ல. இந்த கொட்டு மழையிலும் உங்களுடைய எழுச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. திட்டமிடல் ரீதியாக அவங்க வலுவாக இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே வாட்டர் பாட்டிலேருந்து ஒரு சிற்றுண்டியிலேருந்து எல்லாமே எல்லா சேர்கள்லையும் வச்சுருந்தாங்க. மற்ற கட்சிகளுக்கு, தங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய தங்களுடைய போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் எவ்வளோ வலுவாக இருக்கோம், நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலாகவும் இருக்குது. ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கான பதிலாகவும் அந்த மேடையை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க. ஏன் இப்போவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்போவும் திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்றணும் பேசுகிறாங்க. நம்முடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டாங்க. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கரூரில் இருக்கிறோம். இந்த இடத்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், வெறும் சேர்களாக இருக்குது. காரணம், இங்கே இப்போ ஒரு முப்பெரும் விழா நடந்து முடிஞ்சது. திமுகவினுடைய முப்பெரும் விழா. திமுகவை பொறுத்தளவு அந்த கட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பழமையான கட்சிகளில் ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் முதல் கட்சினே கூட சொல்லலாம். ஏன்னா நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கட்சி 1949 துவக்கப்பட்ட அந்த கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளை கடந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்பொழுது சூளுரைத்திருந்தார், 75 வருஷம் இல்லை 100 வருஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த சூளுரைக்கு ஏற்ப 75 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்திருக்குது. இதில் பல முறை ஆட்சியிலையும் சில முறை எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 1949 தொடங்கி கிட்டத்தட்ட 75 வருஷம் முடிஞ்ச இந்த கட்சியினுடைய இந்த முப்பெரும் விழா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை திமுக எப்போதுமே தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. கலைஞர் காலத்திலிருந்து நடத்திட்டு வராங்க. அதாவது முப்பெரும் விழா அப்படின்னா அண்ணாவினுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 15, செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியாரினுடைய பிறந்தநாள். இந்த திராவிட இயக்கத்தினுடைய தந்தையாக பார்க்கப்படக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக திமுக, அதிமுக இப்படி பல்வேறு திராவிட கட்சிகளினுடைய கொள்கை தலைவராக பார்க்கப்படக்கூடிய
தந்தை பெரியார், திமுகவை துவக்கிய அண்ணா அவருடைய பிறந்தநாள், தந்தை பெரியாரினுடைய பிறந்தநாள், அதோடு சேர்த்து திமுகவினுடைய அந்த துவக்க நாள் நிகழ்வு, இந்த மூணையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக நடத்துவாங்க. இந்த முப்பெரும் விழாவில் பெரியார் பெயரில், கலைஞர் பெயரில், அண்ணா பெயரில் இப்படியான விருதுகள், பாவேந்தர் பாரதிதாசன் பெயரில் இப்படி பல்வேறு விருதுகளை கொடுத்து கௌரவிப்பாங்க. அவங்களுடைய அந்த கட்சி பணிகளை ஊக்குவிப்பாங்க, அரசியல் பணிகளை, சமூக செயற்பாடுகளை இப்படி ஊக்குவிப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கும் முப்பெரும் விழா கரூரில் நடந்துச்சு. வழக்கமாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி இந்த மாதிரி ஒரு பெருநகரங்களில் பெரிய கட்சிகளினுடைய அந்த விழாக்கள் நடக்கும். முதல் முறையாக கரூரில் நடத்தியிருக்காங்க. இந்த கரூரில் நடத்தப்பட்டதற்கான ஒரு முக்கியமான காரணம் செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜி அந்த கட்சியினுடைய ஒரு செயல் வீரராக, பல்வேறு அசாத்தியமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நபராக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. அவரும் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1,20,000க்கும் மேற்பட்ட சேர்கள் போடப்பட்டிருக்கிறதா நமக்கு தகவல்கள் கிடைச்சிருந்துச்சு. அதற்கும் அதிகமான கூட்டமே வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வருது. இன்னொரு இந்த இடத்துல முக்கியமான விஷயம் மழை பெரிய விஷயங்களை செஞ்சிருந்துச்சு. மதியமே மழை வந்துருந்துச்சு. இந்த நிகழ்வுக்கு தொடங்குவதற்கு முன்பாகவே மழை வந்துருந்துச்சு. ஸோ ஒரு கெஸ்ஸிங் கூட்டம் அவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மழை வருது அப்படின்னா நிறைய பேர் வர்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. ஆனாலும் மழையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் இங்கே இருந்ததை நம்ம நேரலையில் காட்சிகளாகவே பார்த்துருந்தோம். இன்னொரு பக்கம் நிகழ்வு முடிஞ்சிருச்சு, 6:30 முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட்டம் இன்னும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் 5 to ஒரு 9, 10 அப்படி போகும்னு நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் 7 மணிக்கு 6:30 முடிஞ்சிருந்ததில் நிறைய பேர் லேட்டாக வந்திருந்தாங்க. நிறைய வேன்களில், நிறைய மினி டோர்ஸில் இன்னும் கூட்டம். ஒரு பக்கம் இங்கே கூட்டம் முடிச்சுட்டு போகிறவங்க ஒரு திசையிலையும், கூட்டத்தை நோக்கி வர்றவங்க ஒரு திசையிலையும் கரூர் மாநகரே ஸ்தம்பிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி 2 பக்கமுமே இணையாக இருந்தாங்க. வர்ற கூட்டமும் வெளியில் ஏறுற கூட்டமும் இணையாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பல பேர் தகவல் சொல்லி முடிஞ்சிருச்சு அப்படின்னு திருப்பியெல்லாம் அனுப்பக்கூடிய காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு வெற்றிகரமான ஒரு முப்பெரும் விழாவை நடத்தியிருக்காங்க. 2026 தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த முப்பெரும் விழா முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். ஏன்னா இன்றைக்கி நம்ம முதல்வரினுடைய பேச்சு, உதயநிதியினுடைய பேச்சு, செந்தில் பாலாஜியினுடைய பேச்சு, இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு தேர்தலுக்கான ஒரு இன்னையிலேருந்து நாங்கள் தொடங்குகிறோம், இல்லை இங்கிருந்து இந்த வெற்றி தொடங்குது, கரூர்லேருந்து வெற்றி தொடங்குது அப்படின்னு பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க ஏற்கனவே 235க்கு 200 அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டேக்கோட, அந்த ஒரு முழக்கத்தோடு அவங்க சென்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது அவங்களுக்கான ஒரு உத்வேகமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அடுத்ததாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு புறம் ஒரு தன்னுடைய அந்த தொகுதி வாரியான பயணங்களுக்கு சென்றுட்டு இருக்கிறாரு. ஸோ அங்கேயும் கூட்டங்கள் வருது. அப்போது இது எல்லாம் கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இன்னொரு பக்கம் விஜய் அவரும் மக்கள் பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே ஆன ஒரு பதிலாக இதனால் போட்டி காம்படிஷன்ஸ் கொஞ்சம் ஹெவி ஆகிடுமோ அப்படின்னலாம் நிறைய பேசுகிற நேரத்தில் இல்லை இங்கே திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறோம், எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, எதுவும் இல்லை. ஸோ அண்ணாமலையே ஒரு கான்க்ளேவில் பேசும் பொழுது அது டிசம்பரில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இப்போ இல்லைங்கிற அர்த்தமாகுது. அப்போ நாங்கள் எவ்வளோ வலுவாக இருக்கோம் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னலாக ஒரு ஒரு தங்களுடைய அந்த படைபலத்தை காட்டக்கூடிய வகையில் இந்த கூட்டம் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம மதிப்பிடலாம். காரணம் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இப்படி ஒரு மழை திடீர்னு வர்ற நேரத்தில் எவ்வளவு கட்சிகளால் ஒரு கூட்டத்தை தாங்கள் திட்டமிட்டபடியே நடத்த முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். அதுக்கு ஒரு கட்டமைப்பு வசதி வேணும். இந்தியாவிலேயே வெகு சில கட்சிகளால் மட்டும்தான் அப்படியான ஒரு கட்டமைப்பு பலத்தோடு இருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டமைப்பு பலம், அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை, ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை. அந்த அடிப்படை திமுகவுக்கு வலுவாக இருக்கிறதுனால தான் அவங்க 75 வருஷத்தை தாண்டி நிற்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ மக்கள் இங்கே இருந்திருந்தாங்க. அதுவும் மழையை பொருட்படுத்தாமல் இப்போ பார்க்குறோம், இப்போவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது தூறல்னு சொல்லலாம். இதுக்கு முன்பாக பெஞ்சிட்டு இருந்தது கனமழை. அந்த கனமழையிலையும் இங்கே அந்த கூட்டம் இருந்தது. இந்த இடத்துல ஒரு நிகழ்வையும் நம்ம நினைத்து பார்க்கலாம். 1949 ராபின்சன் பூங்காவில் திமுக அப்படிங்கிற கட்சி உதயமாகும் பொழுது, அதனுடைய முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அங்கேயும் கனமழை, கொட்டும் மழையில தான் திமுகவே உதயமாச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி அதனுடைய முப்பெரும் விழா ஒரு 75 வருஷம் கழித்து நடக்கிற இந்த விழாவும் கொட்டும் மழையில் அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் திமுக தொண்டர்கள் பங்கேற்று நின்று இந்த நிகழ்வை நடத்தியிருந்தாங்க. ஸோ மழை அவர்களுக்கு புதிதல்ல. இன்னொரு பக்கம் கூட்டம் நடத்துறது, அந்த விதத்தை நாம் பார்க்குறோம். அதுலேயும் இந்த ஒரு அமைப்பு ரீதியாக அவங்க வலுவாக இருக்கிறது, இந்த திட்டமிடல் ரீதியாக அவங்க வலுவாக இருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னென்னா, ஆரம்பத்திலேயே வாட்டர் பாட்டிலேருந்து ஒரு சிற்றுண்டியிலேருந்து எல்லாமே எல்லா சேர்கள்லையும் வச்சுருந்தாங்க. எல்லா சேர்கள்லையும் கூட்டம் தொடங்கலை, ஒரு நபர் கூட அமரலை. ஸோ எல்லா சேர்கள்லையும் எல்லாமே அதை வச்சுருந்தாங்க. அப்படி யாருமே விடுபட்டு போயிடாமல் அல்லது ஒரு தூக்கி போட்டு
அல்லது அந்த நேரத்தில் கூட்டம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் அதை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நிறைய பேர் விடுபட்டு போயிடுவாங்க, நிறைய இடங்களுக்கு போக முடியாமல் போகும். அது ஒரு 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 கூச்சல் குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தும். அப்படி எந்த சிக்கலெல்லாம் இல்லாமல் முன்கூட்டியே அதை செய்து வச்சுருந்தாங்க. இன்னொரு புறம் தண்ணி கிடைக்காம தாகத்துக்கு எந்திரிச்சு போவாங்க வருவாங்க, அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு இந்த திட்டமிடல் கடந்த காலங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழல் அது அவர்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணியிருக்கும். இன்னொரு புறம் குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு தான் அழைத்து அமர வைக்கப்பட்டாங்க. மாநாட்டிலேயே ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே தான் எல்லோரும் உட்காரவே ஆரம்பித்தாங்க. வழக்கமாக இப்படியான ஒரு பெரிய கூட்டம் நடக்கும்போது ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக 4-5 மணி நேரங்களுக்கு முன்பாகவே அழைத்து வரப்பட்டு அமர வைக்கப்படுவாங்க. அது இல்லாமல் ஒரு சாத்தியப்படுத்தியிருந்தாங்க. ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளேயே வந்து அமர்ந்து திருப்பியும் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளேயே கலைஞ்சு, ஏன்னா கலைஞ்சு போகிறதுக்கும் சில மணி நேரங்கள் ஆகும். இது டக்குன்னு ஒரு 1 மணி நேரத்திலே ஒரு நபர் இல்லாமல் ஒரு கூட்டம் முடிஞ்சுது. கொஞ்சம் பேர் நிர்வாகிகள் இவங்களை தவிர மற்ற எல்லா பொதுமக்கள்லாம் அல்லது கட்சியினுடைய கடைமட்ட தொண்டர்களெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே இங்கிருந்து கிளம்பி சென்றாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி அமர்ந்து 1 மணி நேரத்துலேயே அது அவங்கெல்லாம் இங்கிருந்து வீட்டுக்கு செல்வது அல்லது அவங்களுடைய ஊர்களுக்கு செல்றதுக்கு அப்போ அந்த திட்டமிடல் ரொம்ப இந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு அடிப்படையாக இது எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு, ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு நடத்துறதுக்கு இந்த அம்சம் ரொம்ப அவசியமானதாக அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளோ கூட்டத்தை வேணாலும் கேதர் பண்ணிட முடியும், ஒரு கூக்குரலில் ஒரு முழக்கத்தில் கேதர் பண்ணிட முடியும். ஆனால் அந்த கேதர் பண்ணவங்களை ஆர்கனைஸ்டாக அவங்கள செயல்பட வைக்க முடியும். ஒரு சொடக்கில் அவங்கள உட்கார வைக்கிறது, ஒரு சொடக்கில் அவங்கள வெளியில் அனுப்புறது, ஒரு சொடக்கில் அவங்கள ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறது, அது கட்டுப்பட்டு அதை செய்ய வைக்கிறது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அது மேல்மட்ட தலைமையிலேருந்து கீழ்மட்டத்தில் ஒரு கடைசி 20 பேர்த்துக்கு ஒரு குழு நபர், ஒரு ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் அது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதற்கு இந்த மாதிரியான ஒரு பெருங்கூட்டங்கள் எந்த அளவுக்கு அவசியம்ன்றதை உணர்த்துது. அது எப்படி செயல்படும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. மொத்தமாக இந்த திமுகவினுடைய முப்பெரும் விழா அப்படிங்கிறது அரசியல் ரீதியாகவும் சரி, திமுகவினுடைய அமைப்பு ரீதியாக அது அவங்களுடைய இயல்பான ஒரு நடவடிக்கை, அவங்களுடைய கட்சியினுடைய இயல்பான ஒரு நடவடிக்கை. அந்த நடவடிக்கையும் தாண்டி 2026 தேர்தலுக்கான ஒரு முழக்கமாக இந்த முப்பெரும் விழாவை முன்னெடுத்திருந்தாங்க. அதையும் தாண்டி இது மற்ற கட்சிகளுக்கு, தங்களுடைய எதிரில் இருக்கக்கூடிய தங்களுடைய போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் எவ்வளோ வலுவாக இருக்கோம், நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலாகவும் இருக்குது. ஸோ பல்வேறு அரசியல் நிகழ்வுகளுக்கான பதிலாகவும் அந்த மேடையை அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த கூட்டம் இன்னும் அடுத்தடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இந்த மழையை, இந்த ஈரத்தை தாண்டி எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னலாக இருந்திருக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.